ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை சும்மா இருப்பது எப்படி. ஒரு மடத்துல சும்மா இருப்பது எப்படி என செய்முறை விளக்கம் தருமாறு தன் மாணவர்களுக்கு அந்த மடத்து குரு ஒரு பரீட்சையும் வச்சாரு. யார் சிறந்த விளக்கம் அளிக்கிறாங்களோ அவன் தன்னை உணர்ந்தவன் என பாராட்டி தலைமை பொறுப்பு அளிப்பதாக அறிவிச்சாரு அவரு. எல்லா மாணவர்களும் சுறுசுறுப்பா சும்மா இருப்பதற்குண்டான வழிகளை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. சிலர் பேசாமலும், சிலர் அசையாமலும், சிலர் உணவு உண்ணாமலும் இருந்தாங்க. சிலர் கண்களை மூடி தியானிப்பது போன்று சும்மா இருந்தாங்க. இன்னும் சிலர் மலைகள், காடுகள் என்று போய் சும்மா இருப்பதை செய்து காண்பித்தார்கள். ஆனா ஒரே ஒரு மாணவன் மட்டும் சும்மா இருக்க எந்த முயற்சியுமே எடுக்காம தன்னுடைய வேலைகளை எப்பொழுதும் போல செய்து கொண்டே இருந்தான். போட்டியின் முடிவு நாள் வந்தது. குரு முடிவை சொன்னபோது அனைவருக்கும் அதிர்ச்சி. எந்த முயற்சியும் எடுக்காத அந்த மாணவனுக்குத்தான் குரு பாராட்டி பொறுப்பை அளிப்பதாக அறிவித்தார். இதை ஏற்காமல் எல்லா மாணவர்களும் குரு கிட்ட சென்று விளக்கமும் கேட்டாங்க. அதற்கு குரு சொன்னாரு, நீங்க எல்லாரும் சும்மா இருப்பதை பற்றி சிந்தித்து சிந்தித்து எப்படி எல்லாமோ சும்மா இருக்க முயற்சி செஞ்சீங்க. நீங்க எடுத்த முயற்சிகளாலேயே நீங்கள் சும்மா இருக்க தவறிவிட்டீங்க. ஆனா எந்த முயற்சியும் எடுக்காம அந்தந்த நேரத்தில் தன் முன் வரும் வேலைகளை செய்தபடி உண்மையாகவே சும்மா இருந்து காட்டியது இவன் மட்டுமே என்று கூறினார் குரு. நடந்து ஒரு இடத்திற்கு சென்று அமர்கிறோம். அமர்ந்த பிறகும் கால் செயல்பட்டு கொண்டே இருந்தால் எப்படி இருக்கும்? வேலை முடிந்ததும் கால்தானே ஓய்வெடுப்பதைப் போல மனமும் ஓய்வெடுக்க வேண்டும். அப்போதுதான் நம் மனம் நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஆனால் நம் மனதிற்கு ஓய்வு கொடுப்பதே இல்லை. கண்டதையும் அது பாட்டுக்கு அசை போட்டு கொண்டே இருக்கிறது. இதை கொஞ்சம் நிறுத்தி ஒரு நாளில் ஒரு சில நிமிடங்களாவது அமைதியாக சும்மா இருக்க வேண்டும். அப்படி இருந்து பாருங்கள், அப்புறம் புரியும் சும்மா இருப்பதில் உள்ள அருமையும் பெருமையும் அப்படின்னு சொன்னாரு குரு. அந்த மாணவர்களும் அதை கேட்டு தெளிவு பெற்றாங்க. நாம் என்ன நினைக்கிறோம்? உடல் உறுப்புகளை அசைக்காமல் இருந்தால் என்ன ஆவது? எப்படி நம்மால் அமைதியாக உட்கார்ந்திருக்க முடியும் என்றுதானே. ஆனால் அந்த ஞானிகள் நமக்கு சொன்னது ஒரு மறைபொருள் சூத்திரத்தை. நமது மனதை வெறுமையாக வைத்து கொண்டு இருப்பது என்பதே ஒரு சுகம். அப்படி நம்மால் எதை பற்றியும் சிந்திக்காமல் இருக்க முடியுமா? முடியும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி இருந்ததால்தான் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அளவிட முடியாத சுகம். ஆராய்ச்சியற்று சும்மா இருப்பதே சுகம். இதை தேடுகிறேன், அதை தேடுகிறேன், ஆன்மீகத்தை தேடுகிறேன், இறைவனை தேடுகிறேன், என்னை தேடுகிறேன் என்று எந்த தேடலிலும் இல்லாமல் சும்மா இருந்தாலே சுகம். சும்மா ஆராய்ச்சியற்று இருந்தால் மனம் ஒருமை நிலை ஏற்படும். முழு திருப்தி நிலை வந்துவிடும். அறிவு முழுமையடையும். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.